बुक बैक क्वेश्चंस பார்க்க போறோம். फर्स्ट क्वेश्चन, गांधी जी ने महादेव को अपना वारिस कब कहा था? महादेव जी गांधी जी அவருடைய வாரிசா எப்ப சொன்னாரு அப்படினு கேக்குறாங்க. कब कहा था? அதோட ஆன்சர் பாருங்க. गांधी जी को महादेव अपने पुत्र से भी अधिक प्रिय थे. गांधी जी के महादेव जी வந்து அவருடைய மகனை விட ரொம்ப அதிகமா பிடிக்கும். जब सन 1917 में वे गांधी जी के पास पहुंचे थे, तभी गांधी जी ने उनको तत्काल पहचान लिया. तत्काल அப்படின்னா இமீடியட் அர்த்தம். 1917ல காந்தி ஜி கிட்ட மகாதேவ் ஜி போகும்போது உடனே இமீடியட்டா அவரை வந்து இவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. और उनको अपने उत्तराधिकारी का पद सौंप दिया. அது மட்டும் இல்லாம அவருடைய உத்தராதிகாரினா சக்சஸர், இவருக்கு அடுத்து வரவரா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதவியை வந்து சௌம்பதியான ஹேண்டில் பண்றாரு. சாரி, ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அந்த பதவியை அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்றாரு. எனக்கு அடுத்து நீதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. सन 1919 में जालियनवाला बाग हत्याकांड के दिनों में पंजाब जाते हुए गांधी जी को पलवल स्टेशन पर गिरफ्तार किया गया था. सन 1919ல ஜாலியன்வாலாபாக் மேஸ்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்துல காந்திஜி பஞ்சாப் போயிட்டு இருக்கும்போது அவரை பல்வல் ஸ்டேஷன்லேயே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் ஜெயிலுக்கு போகிற அந்த சமயத்துல காந்திஜி என்ன பண்றாரு, महादेव भाई அவருடைய வாரிசா சொல்றாரு. उसी समय गांधी जी ने महादेव भाई को अपना वारिस कहा था. सेकेंड क्वेश्चन, गांधी जी से मिलने आने वालों के लिए महादेव भाई क्या करते थे? காந்திஜியை பார்க்க வர பீப்புள், காந்திஜியை மீட் பண்ணணும் அப்படின்னு வர பீப்புள் கிட்ட மகாதேவ் பாய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேக்குறாங்க. अंग्रेजों से पीड़ित धल के धल जब गांधी जी से मिलने आते थे, तब महादेव उनकी बातों की संक्षिप्त टिप्पणियां तैयार करके गांधी जी के सामने रख देते थे और आने वालों के साथ उनकी रूबरू मुलाकातें भी करवाते थे. अंग्रेजों से पीड़ित அப்படின்னா சஃபரிங் அர்த்தம். அதாவது ஆங்கிலேயர்கிட்ட சஃபர் ஆகிற தல் கே தல் குரூப்பா வர அந்த பீப்புள் கிட்ட காந்திஜி சே மில்னே ஆத்தே தே. அவங்களாம் என்ன பண்றாங்க, காந்திஜியை மீட் பண்றதுக்கு வராங்க. ஸோ இந்த நாள் சஃபர் பண்றதுனால காந்திஜியை மீட் பண்ணி ஏதாவது அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க வராங்க. அவங்க கிட்ட தப் மகாதேவ் உன்கி பாத்தோம் கி சம்ஷிப்த் டிப்பனியா, அவங்க என்னெல்லாம் குறைகள் சொல்றாங்களோ அதெல்லாம் இவர் என்ன பண்றாருன்னா சம்ஷிப்ட்னா ஒரு பிரீஃபான கமெண்ட்ஸ் மாதிரி அவர் எடுத்துக்குவார். அவங்க சொல்ற விஷயங்களை ரொம்ப வந்து கிரக்ஸ் அதனுடைய சம்மரியை மட்டும் அழகா அவரே எழுதிக்குவார். தயார் கர்க்கே காந்திஜி கே சாமனே ரக் தேத்தே தே. காந்திஜி கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க என்ன குறைகள் சொல்றாங்களோ அது எல்லாமே அழகா ஒரு பிரீஃப் சம்மரி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி காந்திஜி கிட்ட கொடுத்துருவாரு. அவர் ஆனே வாलों के साथ उनकी रूबरू मुलाकातें भी करवाते थे. ரூபரு அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங். அது மட்டும் இல்லாமல் வர்றவங்க கிட்ட அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்கும் பண்ணுவார். அவங்களோட குறைகளை இவரும் கேட்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேர்ட் क्वेश्चन, महादेव बाई की சாகித்யிக் தேன் கியா ஹே? அதாவது லிட்ரேச்சர்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சாகித்ய அவர் சம்ஸ்கார் கே சாத் இன்கா கோயி சம்பந்த நஹி ரஹா தா. சாகித்ய அதாவது லிட்ரேச்சர், இலக்கியம் சொல்லுவோம் இல்லையா, அது அவர் சம்ஸ்கார் அப்படின்னா ரிச்சுவல்ஸ், சடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சாகித்ய और संस्कार के साथ इनका कोई संबंध नहीं रहा था, लेकिन महादेव जी ने उसी समय से टाइगोर, शरदचंद आदि के साहित्य को उलटना पलटना शुरू कर दिया था. அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னா கூட அவர் என்ன பண்றாருன்னா அந்த சமயத்துல டைகோர் அப்படின்றவருடைய அதே மாதிரி சரத்சந்த் அப்படின்றவருடைய லிட்ரேச்சரை படிக்க ஆரம்பிக்கிறார். உலட்னா புலட்னான்னு என்ன மீன் பண்றாங்கன்னா ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாருன்னு சொல்றாங்க. चित्रांगदा कच्छ देवयानी की कथा पर टैगोर द्वारा रचित विदाई का अभिशाप शीर्षक नाटिका. ஸோ இது வந்து சித்ராங்கதா அப்படின்றது கதையோட பேரு, கச் தேவியானி கி கதா பர். அதுக்கப்புறமா டைகோர் அவர் மூலமா எழுதப்பட்ட விதாயி கா அபிஷாப் அப்படின்ற ஒரு நாடகம் அப்படின்ற டிராமா இருக்கு. சரத் பாபு கி கஹானியா, இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே ஆதி அனுவாத்னா டிரான்ஸ்லேட் பண்றார். உஸ் சமயக்கி உன்கி சாகித்யிக் கதிவிதியா கி தேன் ஹை. இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அவர் லிட்ரேச்சர்ல அவரோட ஆக்டிவிட்டிஸ் இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. फोर्थ क्वेश्चन, महादेव भाई की अकाल मृत्यु का कारण क्या था? सो महादेव भाई வந்து ஒரு திடீர்னு ஒரு மரணம்,
அகால மரணம் சொல்லுவாங்களே, ஒரு இமீடியட் சடனான ஒரு டெத் வந்து அவருக்கு நடந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. மகாதேவ் மகன்வாடி से वर्धा की असमहा गर्मी में रोज सुबह पैदल चलकर सेवाग्राम पहुंचते थे. जाते आते पूरे 11 मील चलते थे. कुल मिलाकर इसका जो प्रतिकूल प्रभाव पड़ा वही 76 वर्ष में उनकी अकाल मृत्यु का कारण बना. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு வர்தால இருந்து மகாதேவ் மகன்வாடி சே வர்தாக்கி, மகன்வாடி அப்படின்ற இடத்துல இருந்து வர்தாவினுடைய அகசம்ஹா கர்மி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு டெய்லியுமே ரோஸ் சுபஹ் பைதல் செல்கர், டெய்லியுமே காலையில நடந்து போவாரு. சேவாகிராம், அங்க இருக்கிற சேவாகிராம் வரைக்கும் போய் ரீச் ஆகுறாரு. ஜாத்தே ஆத்தே பூரே, அதாவது போறதுக்கும் வரதுக்கும் பாத்தீங்கன்னா டோட்டலா 11 மைல்ஸ் வரைக்கும் அவர் நடக்கிறாரு. குல் மிலாக்கர் இஸ்கா ஜோ பிரதிகூல் பிரபாவ் படா. இதெல்லாம் சேர்ந்து அவருடைய பிரதிகூல் அட்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் பண்ணதுக்கான ரிப்ளை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 76 இயர்ஸ்லேயே அவருடைய அந்த சடன் டெத்தும் நடந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து அவர் ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் ஆனதுனால இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 5th क्वेश्चन, महादेव बाई के लिखे नोट के विषय में गांधी जी क्या कहते थे. மகாதேவி பாய் அவர் மூலமா எழுதின அந்த நோட்ஸை பற்றி காந்திஜி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. बड़े बड़े देशी विदेशी राजपुरुष राजनीतिज्ञ गांधी जी से मिलने आते थे. महादेव एक कोने में बैठे बैठे अपनी लंबी लिखावट में सारी चर्चा को लिखते रहते थे. बड़े बड़े देशी विदेशी राजपुरुष, அதாவது பெரிய பர்சன், ராயல் பர்சன்ஸ் எல்லாருமே தேசி விதேசி, நம்ம கண்ட்ரியில் இருந்தவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, அதே மாதிரி ராஜநிதியான பொலிட்டிக்கல் பீப்புள் காந்திஜி சே மில்னே ஆத்தே தே, காந்திஜியை மீட் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ மகாதேவ்ஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு கார்னரில் உட்காந்து கோனேமே பைட்டே அப்பனி லம்பி லிக்காவட், அவருடைய அந்த ஹேண்ட் ரைட்டிங்கால ரொம்ப லாங்காக அதை வந்து எழுதுவார். சாரி சர்ச்சாக்கோ லிக்தே ரஹத்தே, அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அது எல்லாமே வந்து அவர் எழுதுவார். मुलाकात के लिए आए हुए लोग जब सारी बातचीत को टाइप करके उसे गांधी जी के पास ओके करवाने के लिए पहुंचते, जब गांधी जी कहते महादेव के लिखे नोट के साथ थोड़ा मिलान कर लेना था ना. முலாக்கத் கேலியே ஆயே ஹுயே லோக், அவரை மீட் பண்ணுறதுக்காக வந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பேசின இந்த கான்வர்சேஷன் எல்லாமே டைப் பண்ணி காந்திஜி கிட்ட ஓகே பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. அவர் பார்க்கணும், அது வந்து அவர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லணுன்றதுக்காக கொடுக்கும்போது ஓகே கர்வானே கேலி பகுஞ்சது. அப்போ காந்திஜி என்ன சொல்வார் அப்படின்னா, மகாதேவ் கே லிக்கே நோட், இது எல்லாமே கார்னரில் உட்காந்து மகாதேவ் எழுதினார் இல்லையா, அந்த நோட்ஸு கூட இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட அப்புறம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கே சாத் தோடா மிலான் கர் லேனா தானா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க பேசினவங்க டைப் பண்ணதை விட அவங்க சொன்னதை ஃபுல்லுமே அவர் எழுதியிருப்பார். அதான் லம்பி லிக்காவட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஃபுல்லுமே எழுதியிருப்பார். அவரை வந்து கீனாக அப்சர்வ் பண்ணி எல்லாமே எழுதுவார் அப்படின்றது காந்திஜியினுடைய ஒரு எண்ணம். ஸோ கண்ட் கா பார்க்கலாம். फर्स्ट क्वेश्चन, पंजाब में फौजी शासन ने क्या कहर बरसाया. கஹர் அப்படின்னா ஒரு ஹவோக் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு அழிவு, பேரழிவு கொண்டு வரதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். பஞ்சாப்ல ஃபௌசி சாஸ்திர், அதாவது இங்கிலீஷ் ரூலர்ஸ் வந்து என்ன வந்து ஒரு பெரிய அழிவு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. जब 1919 में पंजाब के जालियनवाला बाग में एक आम सभा में अंग्रेजों के जनरल डायर ने निहत्थी जनसभा पर गोलियां बरसाना शुरू कर दिया तो इसमें बूढ़े बच्चे आदमी औरतें सभी मारे गए. 1919 பஞ்சாப்ல ஜாலியன்வாலா பாக் அப்படின்ற ஒரு இடத்துல ஆம் சபா அப்படின்னா ஒரு ஜென்ரல் மீட்டிங்ல அங்கிரேசி பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுல அங்கிரேசி பீப்புள்ல ஜெனரல் டயர் அப்படின்றவர் நிஹத்தி ஜன்சபா, ஹத்தி அப்படின்னா வெப்பன், நிஹத்தினா அன்ஆர்ம்டு பர்சன், அதாவது வெப்பன்லாம் எதுவுமே இல்லாத அந்த பர்சன் மேல கோலியாம் பர்சானா, அதாவது ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப்பன் இல்லாத அந்த அவங்கள அந்த பீப்புளை வந்து இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷுரு கர் தியா தோ இஸ்மே பூடே பச்சே ஆத்மி औरतें சபி மாரே கயே. ஸோ வயசானவங்க, குழந்தைங்க, நிறைய வந்து பீப்புள், அதே மாதிரி பெண்கள், இவங்க நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. यह अंग्रेजों का अब तक को सबसे बड़ा हत्याकांड था. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீப்புள் பண்ணதுலேயே ரொம்பவும் ஒரு हत्याकांड அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பெரிய மேசக்கர் வந்து அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. जिसके पूरे भारत में निंदा की गई.
இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பூரே பாரத்மே நிந்தா கேகை. நிந்தா அப்படின்னா ஒரு கண்டம் பண்றது. ஸோ கண்ட்ரி எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பீப்புளை கண்டம் பண்ண ஒரு இன்சிடென்ட் இது. பஞ்சாப் கே கை நேதாவுக்கு गिरफ्तार कर लिया गया. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாப்ல இருக்க நிறைய லீடர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, गिरफ्तार பண்ணியிருக்காங்க. और कईयों को काला पानी की सजा दे दी गई. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு காலா பானி கி சஜா அப்படின்னா சஜானா பனிஷ்மெண்ட். காலா பானி அப்படின்றது ஜெயிலில் வந்து டெத் ஆகிற வரைக்கும், அதாவது ஆயுள் தண்டனை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வரைக்குமே ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் போட்டுட்டு அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுப்பாங்க, அந்த டெத்து கூட ரொம்ப கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் காலா பானிக்கு சஜான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்சாப்கே கை நேதாவுக்கு गिरफ्तार கரிய அரெஸ்ட் பண்ணி அவங்களை இந்த மாதிரி காலா பானி பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. सेकेंड क्वेश्चन, महादेवी जी के किन गुणों ने उन्हें सबसे लाडला बना दिया था? लाडला அப்படின்னா ரொம்ப ஒரு செல்லம் அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப செல்லமா, ரொம்ப பீப்புளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் அந்த மாதிரி ஆக்குறது என்ன குணம்னு கேட்குறாங்க. மகாதேவி ஜியினுடைய எந்த குணத்தை வந்து பீப்புள் எல்லாருமே, அந்த குணத்தினால பீப்புள் எல்லாருக்கும் அவர் ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ண, ரொம்ப செல்லமாக இருக்கிறாரு எல்லாருக்கும், அது எந்த குணம்னு கேட்குறாங்க. बेजोड़ कालम, भरपूर चौकसाई, ऊंचे से ऊंचे ब्रिटिश समाचार पत्रों की परंपराओं को अपनाकर चलने का गांधी जी का आग्रह और कट्टर से कट्टर विरोधियों के साथ भी पूरी सत्यनिष्ठा से उत्पन्न होने वाली विनय विवेक युवती विवाद करने की गांधी जी की तालीम. இங்க வந்து நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். इन सब गुणों ने तीव्र मतभेदों और विरोधी प्रचार के बीच भी देश विदेश के सारे समाचार पत्रों की दुनिया में और एंग्लो इंडियन समाचार पत्रों के बीच में व्यक्तित्व रूप से महादेव को सबसे लाडला बना दिया था. இது கொஞ்சம் லென்த்தியா வருது, ஃபுல் ஸ்டாப் எதுவும் இல்லாம, பட் இந்த क्वेश्चனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பேஜோட் காலம், ஆட் காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஒரு ஆட் காலம், பேஜோடு காலம். பர்பூர் சௌக்சாயி, சௌக்சாயி அப்படின்னா விஜிலன்ஸ் பண்றது, அதாவது கீனா அப்சர்வ் பண்றது, ஒரு நியூஸ் பேப்பரை ரொம்ப கீனா அப்சர்வ் பண்றது, ஆட் காலம்ஸை கூட படிக்கிறது. ஊஞ்சே சே ஊஞ்சே பிரிட்டிஷ் சமாச்சார் பத்திரம், அதாவது ரொம்பவும் ஹையா இருக்கிற பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர்ஸ். இங்க ஹைன்னு அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஹையா இருக்கிற அந்த நியூஸ் பேப்பர்ஸுடைய பரம்பராவுக்கு அப்னாக்கர், அந்த ட்ரெடிஷனை கூட ஊஞ்சே சே ஊஞ்சே பிரிட்டிஷ் சமாச்சார் பத்திரம்னா என்ன மீன் பண்றாங்கன்னா இந்த பேப்பர்ல இந்த மாதிரி தான் வரும், அந்த விஷயத்தை கூட, அந்த ட்ரெடிஷனை கூட இவர் வந்து என்ன பண்றாருன்னா அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ நியூஸ் பேப்பர்ஸை கீனா அப்சர்வ் பண்ற அந்த குணம் வந்து காந்திஜிக்கு ரொம்ப பிடிக்கும், அது இவர்கிட்ட இருக்குன்னு சொல்ல வராங்க. பரம்பராவுக்கு அப்னாக்கர் அடாப்ட் பண்ணிக்கிட்டு சல்னேகா காந்திஜிக்கா ஆக்ரஹ். ஸோ இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணணும் அப்படின்றது காந்திஜியோட ஒரு ஆக்ரகம், ஒரு விஷயம். அவர் கட்டர் சே கட்டோர் விரோதியா கே சாத் பி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும், அதாவது விரோதியான எனிமீஸ், கட்டர் சே கட்டோர் விரோதியான ரொம்பவும் நம்மளுக்கு எனிமிட்டியோட இருக்கிற அந்த பீப்புள் கிட்ட கூட பூரி சத்தியனிஷ்டா சே உற்பன்ன ஹோனே வாலி, அவங்க கிட்ட கூட ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா பிஹேவ் பண்ற அந்த ஒரு பழக்கம். வினய் விவேக் யுக்த் விவாத் கர்னே, அவங்க கிட்ட கூட ரொம்பவும் அந்த விவாதம் பண்றது, அதை பேசுறது வந்து ரொம்பவும் ட்ரூத்ஃபுல்லா பேசுறது. வினய் விவேக்கான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ். யுக்த் விவாத் கர்னேக்கு காந்திஜிக்கு தாலீம், தாலீம்னா ட்ரைனிங், இது எல்லாமே காந்திஜியினோட ட்ரைனிங். அதாவது பேப்பர்ஸை நல்லாவும் அடாப்ட் பண்றது, அதே மாதிரி விரோதி கிட்ட கூட நல்லா வந்து பேசுறதுன்றது காந்திஜியோட ட்ரைனிங். இன் சப் குணோனே, இந்த குணங்கள் எல்லாமே மகாதேவ் ஜி கிட்ட இருக்கு. தீவிர மத் பேதம் ஒரு விரோதி பிரச்சார் கே பீச். ஸோ இந்த குணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா மத் பேதம், அதாவது டிஸ்கிரிமினேட் பண்ற அந்த பீப்புள் கிட்டையும் கூட விரோதி பிரச்சார் கே பீச், ரொம்ப அதாவது எனிமீஸ் நிறைய இருக்கும்போது கூட என்ன பண்ணுது அப்படின்னா தேஷ் விதேஷ் கே சாரே சமாச்சார் பத்திரோं की दुनिया में, தேஷ் விதேஷ் இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறதுனால நிறைய எனிமீஸ் இருந்தாலும், நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்தாலும், தேஷ் விதேஷ் கே சமாச்சார் பத்திர, நம்மளுடைய கண்ட்ரியா இருந்தாலும் சரி, ஃபாரின் கண்ட்ரீஸா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ்லயும் துனியா மே அவர் एंग्लो इंडियन समाचार पत्रों, अதாவது एंग्लो इंडियन நியூஸ் பேப்பர்ஸ் சொல்றாங்க, அதுல கூட व्यक्तित्व रूप से महादेव को सबसे लाडला बना दिया था. ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியா மகாதேவ் ஜியை ரொம்ப செல்லமா வந்து பாக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து சிம்பிள் தான், பட் இதுல வந்து ஆன்சர்ல ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா கொடுத்திருக்காங்க. நீங்க வேற இதுல கூட ட்ரை பண்ணலாம். பட் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவருடைய ரெண்டு குணங்களை பத்தி மீன் பண்றாங்க. என்னன்னா சமாச்சார் பத்திரம் வந்து ரொம்ப அழகா அடாப்ட் பண்ணிப்பாரு, அதே மாதிரி விரோதி கிட்ட கூட
ரொம்ப அழகா சத்தியநிஷ்டாவா பேசுவார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காந்திஜியோட ட்ரைனிங். அதை அவர் ஃபாலோ பண்றதுனால இந்த தேஷ் விதேஷ்ல இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ்லயும் சரி, அதாவது ஆங்கிலோ இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் அவரை வந்து ரொம்ப லாட்லாவா காட்டுறாங்க, ரொம்ப செல்லமா அவரை வந்து ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. थर्ड क्वेश्चन, महादेव जी की लिखावट की क्या विशेषताएं थी? இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. மகாதேவ் ஜியோடைய லிखावट அதாவது ஹேண்ட் ரைட்டிங்கை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க லெசன்லன்னு கேட்குறாங்க. भारत में महादेव जी की अक्षरों का कोई सानी नहीं था. सानी அப்படின்னா கம்பேரிசன். நம்மளுடைய கண்ட்ரியில் மகாதேவ் ஜியினுடைய அந்த லெட்டர்ஸ்க்கு அவரோட ஹேண்ட் ரைட்டிங்க்கு யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. वाइसराय के नाम जाने वाले गांधी जी के पत्र हमेशा महादेव की लिखावट में जाते थे. அதாவது வைஸ்ராய்ஸ் கிட்ட போறது, காந்திஜியோட லெட்டர்ஸ் எல்லாமே வைஸ்ராய் கிட்ட போகுது இல்லையா, அந்த லெட்டர்ஸ் எல்லாமே யாரால எழுதப்படும் பார்த்தீங்கன்னா மகாதேவால தான் எழுதப்படும். மகாதேவ்க்கு லிखावट में जाते थे. வைஸ்ராய்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகிறது எல்லாமே இவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கும். उन्हें भी गांधी जी के सेक्रेटरी के समान कुछ नवीश सुंदर अक्षर लिखने वाला லேக்கக் நசீப் நஹி தா. ஸோ அங்கே வைஸ்ராய்ஸ் கிட்ட கூட காந்திஜியோட செக்ரட்டரி மாதிரி, அதாவது மகாதேவ் ஜி மாதிரி குஷ் நவீஷ் கேலிகிராஃபிஸ்ட்னு அர்த்தம், அதாவது ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறவங்கன்னு சொல்கிறாங்க. குஷ் நவீஷ் சுந்தர் அக்ஷர் லிக்னேவாலா, ரொம்ப அழகாக எழுதக்கூடியவங்க லேக்கக் யாருமே இல்லை. நசீப் நஹிதா அந்த மாதிரி யாருமே, அவங்க வைஸ்ராய்ஸ் கிட்ட கூட இந்த மாதிரி அழகாக எழுதுறவங்க யாருமே இல்லை. बड़े बड़े सिविलियन और गवर्नर कहा करते थे कि सारी ब्रिटिश सर्विसों में महादेव के समान अक्षर लिखने वाले कई खोजने पर भी नहीं मिलता था. ஸோ பெரிய பெரிய சிவிலியன்ஸ் அவர் கவர்னர்ஸ் இவங்க கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாரே பிரிட்டிஷ் சர்வீஸோமே, இந்த பிரிட்டிஷ் சர்வீசஸ்ல எங்க தேடினாலும் மகாதேவ்ஜி மாதிரி எழுதுற அக்ஷர், அதாவது அவங்கள மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் இருக்கக்கூடியவங்க கோஜ்னே பர் பி நஹி மில்தா, அதை தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆஷே ஸ்பஷ்ட் கீஜியே. இது அவ்வளவா உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் நான் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். फर्स्ट वन, अपना परिचय उनके परिभावची बिश्ती कर के रूप में देने में वे கௌரவானந்தித் மஹசூஸ் கர்த்தே தே. அதாவது அப்னா பரிச்சை, மகாதேவ் ஜி வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது காந்திஜியினுடைய ரொம்பவும் ஒரு சர்வெண்ட் மாதிரி கூட அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. காந்திஜிக்கு ஃபுல்லாக அவர் தான் செய்கிறாரு. அதாவது அந்த வேர்ட்ஸ் அவர் சொல்கிறாருல்ல, பாவர்ஜித் பிஸ்த்ரீகர் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் சொல்கிறார். இது லெசனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வேர்ட் இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வெண்ட் அப்படின்ற மாதிரி மீனிங் வருது, அப்படி கூலி அப்படின்ற மாதிரி கூட மீனிங் வருது. ஸோ இந்த வேர்டு சொல்றது வந்து அவர் கௌரவானந்தித் அப்படின்னு நினைக்கிறாரு, அது ரொம்ப கௌரவமா அவர் நினைக்கிறாரு. அது ஏன்னு கேட்குறாங்க. காந்திஜி के लिए सेवा धर्म का पालन करने इस धरती पर महादेव देसाई गांधी जी के मंत्री थे. गांधी जी की सेवा धर्म सर्विस பண்ற ஒரு सेक्रेटरी यारन पातींगना महादेव देसाई जी. वे अपने मित्रों के बीच विनोद में अपने को गांधी जी का हम्माल कहने में, हम्माल அப்படின்னா கூலின்னு அர்த்தம். அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கூட காந்திஜியோட கூலினா அப்படின்னு சொல்றாரு. அவர் கபி கபி अपना परिचय उनके परिभावची बिश्तीकर, அதாவது பரிவார்ச்சி பிஷ்திகர்னா கூலின்ற மீனிங் வரும், அதாவது கிச்சன்ல ஒர்க் பண்றவங்கன்ற மாதிரி வரும். இந்த மீனிங்ல சொல்றாரு. கே ரூப் में देने में गौरव का अनुभव किया करते थे. அவர் ஒரு கௌரவமா நினைக்கிறாரு. क्योंकि गांधी जी उनके आदर्श और संरक्षक थे. ஏன் அப்படின்னா காந்திஜி தான் அவரோட ஒரு ஐடியலா இருக்கிறாரு, அதே மாதிரி அவரோட ப்ரொடெக்ஷன், அவரோட ஒரு காட் மாதிரி அவர் வந்து அவர் பார்க்குறாரு. सेकेंड वन, इस पेशों में आमतौर पर स्याही को सफ़ेद और सफ़ेद को स्याही करना होता था. ओके, पेशे அப்படின்னா வந்து ப்ரொஃபஷன் அர்த்தம். इस पेशे में आमतौर पर स्याही को सफ़ेद और सफ़ेद को स्याही करना होता है. स्याही அப்படின்னா இங்க்குன்னு அர்த்தம், அதாவது நம்ம எழுதுறோம் இல்லையா, அந்த எழுதக்கூடிய இங்கு. ஸோ இந்த பேஷையில், இந்த ப்ரொஃபஷனில் அப்பப்போ வந்து இங்கை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணுற இங்கை வந்து கலர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, மகாதேவ்னே வக்காலத் படித்தி, அதாவது வந்து ஹீ இஸ் அ லாயர் பை ப்ரொஃபஷன், जो उनके मिजाज के हिसाब से ठीक नहीं थी. ஸோ அவருடைய குணங்களை பற்றி பார்க்கும்போது, அவருடைய குணங்களை வச்சு கால்குலேட் பண்ணும்போது, அவர் வக்கீலாக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம வக்கீல்னா நம்மளுக்கே தெரியும் என்ன பண்ணணும். வக்கீல் யூஸ்வலாகவே நிறைய பொய் சொல்லணும், அந்த ஒரு கேஸ்க்காக அவங்க நிறைய வாதாடுவாங்க, அது நிறைய பொய்யும் கலந்துருக்கும் இல்லையா. அது வந்து அவருடைய குணங்களுக்கு பார்க்கும்போது இட் வில் நாட் சூட் டு ஹிஸ் ஹேபிட். क्योंकि इस पेशे में, पेशेना प्रोफेशन ऑलरेडी நான் சொன்னேன், इस पेशे में सही को गलत, அதாவது உண்மையை பொய்ன்னு சொல்லணும், गलत को सही ठहराना होता है.
பொய்யை வந்து உண்மைன்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஜோ மகாதேவ் ஜி के लिए एक मुश्किल काम था. அது வந்து அவருக்கு கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமும் கூட. थर्ड क्वेश्चन, देश और दुनिया को मुक्त करके वे शुक्रतारे की तरक्की अचानक अस्त हो गई. देश और दुनिया को मुक्त करके, அதாவது நம்ம கண்ட்ரிலேருந்து ஃப்ரீ ஆகி சடனாக வந்து அவர் ஒரு ஸ்டார் மாதிரி வானத்தில் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும். அது ஏன்னு சொல்கிறாங்கன்னா, शुक्रतारा आसमान में थे थोड़ी வரணும், இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், थोड़ी देर के लिए ही नजर आता था. ஸோ இந்த சுக்ரதாரா அப்படின்ற அந்த வீனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஸ்டார் ரொம்பவும் கம்மி நேரத்தில் தான் வந்து நம்மளால அதை பார்க்க முடியும். அந்த ஷைனிங் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். லேக்கின் சப்சே அலக் திக்காய் படுத்தாது, அதனால் தனியாகவே தெரியும். அந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாகவே அந்த பிளானட் ஆக்சுவலாக ஸ்டார் தான், शुक्रतारा அப்படி சொல்கிறாங்க, அது பார்க்கும்போது தனியாகவே தெரியும். वैसे ही महादेव जी भी कुछ समय ही गांधी जी के साथ रहे. அதே மாதிரி மகாதேவ் ஜியும் கொஞ்ச நாள் தான் காந்திஜி கூட இருக்கிறாரு. मगर उनके साथ अपने को आसमान में उगे शुक्रतारे के समान चमका कर चले गए. அப்படி இருந்தாலும் கூட கொஞ்ச நாள் இருந்தாலும் கூட எப்படி இருக்காரு, ஆஸ்மான்ல இருக்கிற அந்த சுக்ரதாரை மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப நாள் கொஞ்ச நாள் இருந்தால் கூட ரொம்ப ஷைனிங்காக இருந்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதுக்கு தான் இந்த லைனை நம்ம கம்பேர் பண்ணுறோம். फोर्थ वन, उन पत्थरों को देख देख कर दिल्ली और शिमला में बैठे वायसराय लंबी सांस लेते रहते थे. ஸோ அந்த பேப்பர்ஸை பார்த்து பார்த்து டெல்லியிலையும் ஷிம்லாலையும் இருக்கிற வைஸ்ராய்ஸ் லம்பி சான்ஸ் இது வந்து ஒரு முகாவரே. அப்போ மீனிங் என்னன்னா ஒரு லாங் பிரெத் எடுக்கிறாங்க சொல்கிறாங்க, சைன் ஆஃப் ரிலீஃப்னு சொல்லுவோம் நம்ம அந்த முகாவரையோட மீனிங். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ரொம்ப பெருமூச்சு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்க்கலாம். महादेव जी के द्वारा लिखे गए पत्र जब वायसराय के पास पहुंचते थे, महादेव जी எழுதுற அந்த பத்திர वायसराय கிட்ட போய் ரீச் ஆகும்போது उसकी लिखावट और बनावट देखकर वायसराय को एक समझ में नहीं आता था कि इनका क्या उत्तर दिया जाए. அவரோட அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கும்போது, அதே மாதிரி அந்த பனாவட் அந்த ப்ரெசன்டேஷனை பார்க்கும்போது வைஸ்ராய்ஸ்க்கு புரியவே புரியாது, இதுக்கு என்ன நம்ம ரிப்ளை பண்ணுறதே தெரியாது, அந்த அளவுக்கு அது இருக்கும். அவர் கிஸ் பிரகார் தியா ஜாய், இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதே தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் அவருடைய அந்த ஹேண்ட் ரைட்டிங். கஹி சட்டிக் ஜவாப் நஹி தியா கயா தோ அக்லா பத்ர और ज्यादा मुसीबत भरा हो सकता है. அதுக்கு சரியான ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா, சட்டிக் ஜவாப் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு லெட்டர்ஸ் வரும். ஜாதா முசீபத் பராஹூஸ், இன்னும் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவர் கேட்குற கொஸ்டின்ஸ். இவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி மட்டும் பேசல, அந்த ப்ரெசன்டேஷனை சொல்கிறாங்க. அவர் கேட்குற அந்த ஒவ்வொரு கேள்விகளுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். கரெக்டான ஆன்சர் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே லம்பி சான்ஸ் லேத்தே ரஹத்தே அப்படின்னு ஒரு வேர்டை கொடுத்துருக்காங்க. So with this, the question answers of this lesson gets completed.